தாய்ப்பால் கொடுக்கறதுனால மதர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, மதர்ஸ்க்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆனதுக்கப்புறம் கர்ப்பப்பை சுருங்கிறதுக்கு, ப்ளீடிங் கண்ட்ரோலுக்கெல்லாம் அந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது. அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. மதர்ஸ் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால பிரெஸ்ட் கேன்சர் வரத்துக்குரிய ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் பெண்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு ஒர்க் ஸ்கெடியூல் இருக்குது. ஸோ அதில் இளம் தாய்மார்களுக்கு நிறைய போராட்டங்கள் இருந்தாலும் அதுக்கு மத்தியில் டெஃபினட்டாக தாய்ப்பால் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா தாய்ப்பால் கொடுக்கறதுனால இவ்வளோ நன்மைகள் இருக்கும்போது அதை நம்ம புறக்கணிக்கக்கூடாது. அதை நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய தப்பாகவே அமைச்சிரும். நாளைக்கு குழந்தைங்க ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம செய்கிற இந்த ஒரு முதல் படி தான் பின்னாடி ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் பெண்களுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு டைம் இருக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பியூட்டி கான்ஷியஸாக யோசிக்கிறது, பாட்டில் மில்க் கொடுக்கறது, இதிலெல்லாம் குழந்தைங்களுக்கும் பிரச்சனை, மதர்ஸ்க்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்போது அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இதெல்லாம் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுங்கிறத முன்னிலைப்படுத்தி நம்ம நிச்சயமாக இதை அத்தியாவசியமாக குழந்தைக்கு கொடுத்து தாய்ப்பால் கொடுக்கறத ஒரு வழிமுறையாக ஃபாலோ பண்ணணும். அதை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம இதை பரப்புறதுக்கு ஒரு உதவியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இப்போ நம்ம இளம் தாய்மார்கள் என்ன பண்ணணும், நிச்சயமாக குழந்தைங்களுக்கு முதல் 6 மாதம் தாய்ப்பால் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி கொடுக்கும்போது நம்மளால் ஒரு வளமான ஒரு நல்ல எதிர்கால சமுதாயம் நோய் நொடி இல்லாமல் உருவாக முடியும்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணி நிச்சயமாக நம்ம கடமையை நிறைவேற்றணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.